ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகும் வசனம் எபிரேயர் 5:6. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர். ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி. இதை தியானிக்கும்படி கர்த்தாவே நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. ஆவியானவரை நீங்க ஆழத்துக்குள்ள இழுத்து செல்லுங்க. உங்களுடைய வெளிப்பாடுகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இயேசுவின் வல்லமையில நாமத்தினால பிதாவே, ஆமீன். இந்த வசனத்தை ஒரு 3 பிரிவுகளா பிரிக்கலாம், அல்லது 3 கேள்விகள் இந்த வசனத்துல இருந்து எடுக்கலாம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யார் இந்த மெல்கிசேதேக்? மெல்கிசேதேக்கோட முறைமைனா என்ன? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு எப்படி ஆசாரியரானார்? 3 கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம தியானிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதை தியானிக்கிறதுக்கு முன்னாடி மெல்கிசேதேக்கு நான் ஒரு நிக் நேம் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, மிஸ்டீரியஸ் மெல்கி அப்படின்னு. ஏன் அப்படின்னா, மெல்கிசேதேக்கே ஒரு புரியாத புதிர் தான். இவரை பத்தின ரெஃபரன்ஸ் பைபிள்ல ரொம்ப கம்மி. 13 இடங்கள்ல மட்டும்தான் மெல்கிசேதேக் அப்படிங்கிற பேர் வருது. அதுவும் 3 புத்தகங்கள்ல தான் அது வருது. பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம் 14, சங்கீதம் 110, புதிய ஏற்பாட்டுல எபிரேயர் 5 மற்றும் 7 இந்த இடங்கள்ல மட்டும்தான் மெல்கிசேதேக் அப்படிங்கிற பேரே வருது. மெல்கிசேதேக்கோட மீனிங் என்னன்னா, மெலேக் அப்படின்னா ஹீப்ரூல ராஜா, செடேக் அப்படின்னா நீதி. அப்ப மெல்கிசேதேக்கோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன அப்படின்னா, நீதியின் ராஜா. அதே மாதிரிதான் இயேசுவும் யெகோவா சிட்கேனு என்னும் அர்த்தம் கொண்ட நீதியா இருக்கிற கர்த்தரா இருக்கிறாரு. மெல்கிசேதேக்கோட 2வது நேம் என்ன அப்படின்னா, சாலேமின் ராஜா அப்படின்னா சமாதானத்தின் ராஜா. இயேசுவும் சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிறார், மெல்கிசேதேக் மாதிரியே. அடுத்து மெல்கிசேதேக் பழைய ஏற்பாட்டு ராஜா, இயேசு புதிய ஏற்பாட்டு ராஜா, அதோட கூட சாரோனின் ரோஜா. மெல்கிசேதேக் ஃபர்ஸ்ட் பிரதான ஆசாரியனா இருந்து ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசம் கொடுக்கிறாரு. இயேசு பெஸ்ட் நித்தியமான ஒரு பிரதான ஆசாரியரா இருக்கிறாரு. மெல்கிசேதேக் உயர்ந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். இயேசுவும் உன்னதமானவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற மகா பிரதான ஆசாரியர். மெல்கிசேதேக் பிழைத்திருக்கிறான் என்று பெயர் பெற்றவன். இயேசுவும் என்றென்றும் பிழைத்திருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்று பெயர் பெற்றவர். அப்ப எல்லா இடங்களிலேயும் எல்லா விஷயங்களிலேயும் மெல்கிசேதேக்கு போலவே இருக்கிறவர் இயேசு. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். யார் இந்த மெல்கிசேதேக் அப்படின்னா, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல மெல்கிசேதேக்கோட என்ட்ரியே மாஸ் என்ட்ரியா இருக்கு. எப்படின்னா, ஆபிரகாமுடைய சகோதரனாகிய ஆரானின் மகன் லோத் சோதம் கொமாரால குடியிருக்கிறப்ப சில ராஜாக்கள் போரிட்டு லோத்தையும் அவனோட இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்ப ஆபிரகாம் சில வேலையாட்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அவங்களோட போரிட்டு ஜெயிச்சு எல்லாத்தையும் கொள்ளையிடப்பட்ட எல்லா பொருட்களையும் மீட்டுக்கிட்டு வர்றான். அப்ப மெல்கிசேதேக்கு எதிர்கொண்டு போய் அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். என்னடா இது, ஆபிரகாம் தான் பெரியவர், விசுவாசத்தில் வல்லவர், வாக்கு தத்தங்களை பொறுமையோடு சுதந்திரித்தவர். அவர் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் விசுவாசத்தோடு புறப்பட்டவர். ஆபிரகாம் வானத்தின் நட்சத்திரங்களை போல சந்ததியையும் கடற்கரை மணலத்தனை போல சந்ததிகளையும் பெற்றெடுக்க போகிறவர். அவர் ஆபிரகாமின் தேவன் என்ற அடைமொழியை பெற்றவர், தேவனுக்கு சிநேகிதனானவர் அப்படின்னு எக்கச்சக்கமா ஆஹா ஓஹோன்னு பில்டப் பண்ணி பைபிள்ல ஆபிரகாம் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி பில்டப் பண்ணி வச்சிருக்கிறப்ப, பெரியவன் என்று எண்ணப்பட்ட அந்த ஆபிரகாம் இன்னொருத்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப எபிரேயர் 7:7 பவுல் சொல்றாரு, சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு. அப்ப ஆபிரகாம் இங்க சிறியவர் ஆகிறாரு. இந்த சிறியவராகி ஆபிரகாமை ஆசீர்வதிக்க கூடிய ஒரு பெரியவர் இருக்கிறாரு. அவர் தான் மெல்கிசேதேக். எபிரேயர் 7:4 மெல்கிசேதேக் எவ்வளவு பெரியவனா இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகி ஆபிரகாம் முதலாய் அவனுக்கு தசம பாகம் கொடுத்தான்னு சொல்லி ஆபிரகாமை விட எல்லா விதத்திலையும் உயர்ந்தவராக மெல்கிசேதேக் காமிக்கப்படுகிறார். ஆபிரகாமே விசுவாசிகளின் தகப்பன் இல்லையா? அப்போ விசுவாசிகளோட அப்பா தான் ஆபிரகாம். ஆபிரகாமை விட பெரிய ஆளு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, ஆபிரகாம் அப்பானா
மெல்கிசேதேக் வந்து பெரியப்பான்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம சண்டே கிளாஸ்ல எல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம்ல, நோவா தாத்தா, யோசேப் அண்ணன், பேதுரு மாமா அப்படின்னு சொல்ற மாதிரி மெல்கிசேதேக் வந்து பெரியப்பான்னு வந்து வச்சுக்கலாம். அப்ப பெரியப்பாவாகிய மெல்கிசேதேக் வந்து ஆபிரகாம் அப்பாவுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாம் அப்பா வந்து மெல்கிசேதேக்கு வந்து தசமபாகம் கொடுக்கிறாரு அப்படின்னு ஆதியாகமம் 14 ஒரு SMS மெசேஜ் மாதிரி, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து புதிய ஏற்பாட்டுல வந்து பவுல் நிறைய சபைகளுக்கு எழுதின மாதிரி நிருபங்கள் வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல வந்து கிடையாது. அப்ப புதிய ஏற்பாட்டுல இருக்கிற மாதிரி வந்துட்டு பழைய ஏற்பாட்டுலயும் நிருபங்கள் இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும், இப்ப இந்த ஒரு சிச்சுவேஷனே வந்துட்டு ஒரு லெட்டர் ஃபார்ம்ல இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. இப்போ மெல்கிசேதேக் வந்து ஆபிரகாமுக்கு வந்து அப்பமும் திராட்சரசம் கொடுக்கிறார். அப்ப மெல்கிசேதேக் பெரியப்பா, ஆபிரகாம் அப்பாவுக்கு எழுதின நிருபம். அனுப்புனர் வந்துட்டு மெல்கிசேதேக்கு, பெறுநர் வந்து ஆபிரகாம். பொருள் வந்து அப்பமும் திராட்சரசம் கொடுத்து ஆசீர்வதித்தல். அன்பிற்கினிய ஆபிரகாமுக்கு வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான கர்த்தருக்கு சோஸ்திரம். அப்பமும் திராட்சரசம் நான் கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். இப்படிக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் மெல்கிசேதேக் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு உரைமேல் முகவரி திரு ஆபிரகாம், தாப்பே தேராகு, இருப்பிடம் மம்ரே என்னும் எமோரியருடைய பூமி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்திருக்கலாம். இப்ப இதுக்கு பதில் கடிதம் வந்து எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னா, ஆபிரகாம் அப்பா மெல்கிசேதேக் பெரியப்பாவுக்கு எழுதின நிருபம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனர் வந்து ஆபிரகாம், பெறுநர் வந்து மெல்கிசேதேக்கு. பொருள் வந்துட்டு கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் தசமபாகம் அளித்தல் சம்பந்தமாக அப்படின்னு போட்டுட்டு, மதிப்பிற்குரிய சாலேமின் ராஜாவும் நீதியின் ராஜாவும் ஆகிய மெல்கிசேதேக் அவர்களுக்கு என்னோட சகோதரின் மகனாகிய லோத் வந்து சோதம் குமரால் இருந்தப்ப சில ராஜாக்களை வந்துட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, அவனையும் அவனை பொருட்களையும். அப்ப நான் வந்துட்டு என்னோட வீட்டு வேலைக்காரர்களா இருந்த 318 பேரை திரட்டி கொண்டு போய் நான் போரிட்டு நான் வந்து ஜெயிச்சு எல்லாத்தையும் வந்து திருப்பி கொண்டுட்டு வர்றேன். இப்ப அந்த கொள்ளையிட்ட பொருட்கள்ல வந்துட்டு உங்களுக்கு நான் தசமபாகம் செலுத்துறேன் ஐயா, நீங்க இதை தயவு செஞ்சு தயவா ஏற்றுக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்படிக்கு விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் போட்டுட்டு உரைமேல் முகவரியில திரு மெல்கிசேதேக்கு. தாப்பை வந்து தெரியாது அல்லது இல்ல, வம்சம் தெரியாது, வம்ச வரலாறு இல்ல, இருப்பிடம் சாலேம், வருங்கால எருசலேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஃபார்மேட்ல வந்துட்டு இந்த நிருபங்கள் எழுதப்பட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருக்கும். யார் இந்த மெல்கிசேதேக் அப்படின்னா, பெரியப்பாவாகிய மெல்கிசேதேக் அப்பாவாகிய ஆபிரகாமை அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து ஆசீர்வதித்து ஆபிரகாமிடமிருந்து தசமபாகம் பெற்றுக்கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு. செகண்ட் கொஸ்டின் என்ன, மெல்கிசேதேக்கின் முறைமை என்றால் என்ன அப்படின்னா, மெல்கிசேதேக்கின் முறைமை என்பது வேறொன்னும் இல்ல, ஒரே ஆள் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருப்பதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. மெல்கிசேதேக் எப்படி ராஜாவும் ஆசாரியராகவும் இருந்து ஆபிரகாமை வந்து ஆசீர்வதிக்கிறப்ப, மெல்கிசேதேக்கிட்ட இருந்த அந்த ராஜரீகத்துவமும் ஆசாரியத்துவமும் அந்த டபுள் பிளெஸிங் வந்து அப்படியே வந்து இம்பார்ட் ஆகி அது வந்து ஆபிரகாமுக்கு வருது. நம்முடைய ஆண்டவர் வந்து சந்ததிகளின் ஆண்டவர், தலைமுறைகளின் ஆண்டவர். அப்ப ஆபிரகாமிட்ட இருந்த அந்த மெல்கிசேதேக்குடைய அந்த ராஜ்யத்துவமும் ஆசாரியத்துவமும் ஆகிய அந்த ஆசீர்வாதம் அது ஈசாக்குக்கு போய் அப்படியே ஈசாக்கிட்ட இருந்து யாக்கோபுக்கு போய் யாக்கோபுடைய 2 கோத்திரங்களுக்கு வந்து அந்த பிளெஸிங் வந்துட்டு இம்பார்ட் ஆகுது. அது எந்த கோத்திரம்னா, ஒண்ணு லேவி கோத்திரம், ஒண்ணு வந்து யூதா கோத்திரம். இந்த லேவியும் யூதாவும் எங்க இருந்தாங்க அப்படின்னா, மெல்கிசேதேக் வந்து ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறப்ப ஆபிரகாமுடைய அறையில் இருந்தவர்கள் சொல்லி எபிரேயர்ல வாசிக்கிறோம். அப்ப ஆபிரகாமின் அறைன்னா என்னது, ஆபிரகாமுடைய பாடியில இருந்தவங்க தான் இந்த லேவி யூதா கோத்திரம். 2 கோத்திரத்திலயுமே ராஜ்யத்துவமும் ஆசாரியத்துவமும் இருந்தது. ஆனா எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லேவி கோத்திரத்தை எடுத்துக்கலாம். இப்ப லேவிக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு மோசேவை எடுத்துக்கலாம். மோசே வந்துட்டு வளர்ந்ததே வந்து ஒரு அரண்மனையில தான் ஒரு ராணியின் மகனாக வந்து வளர்க்கப்பட்டான். ஆனா எபிரேயர் 11:24 எழுதப்பட்டுள்ளது, அவன் விசுவாசத்தில் பெரியவனான போது பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தன் சகோதரரோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு அவன் அரண்மனையை விட்டு வந்து வெளியேறிடுறான். அப்ப ராஜ்யத்துவம் வந்துட்டு அவனுக்கு என்ன ஆயிருது, அரண்மனை விட்டு வெளியேறினோடனே மங்கிருது, டிம் ஆயிடுது. ஆனா
ஆசாரியத்துவம் வந்து மோசேட்ட எப்படி இருந்தது அப்படின்னா, சங்கீதம் 22:30 சொல்லப்பட்டிருக்கு, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது என்றென்றைக்கும் ஆண்டவருடைய சந்ததியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதன்படி மோசே வந்துட்டு எப்படி இருக்காருன்னா ஒரு ஆசாரியரா வந்து இருக்கிறாரு. எபிரேயர் 3:5 பணிவிடைக்காரனாகிய மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதாவது லேவி கோத்திரத்தோட மோசே எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னா ராஜ்யத்துவம் மங்கினவராக, ஆசாரியத்துவம் பிரகாசிப்பிக்கப்பட்டவராக வந்து இருந்தார். அடுத்து வந்துட்டு யூதா கோத்திரம். இந்த யூதா கோத்திரத்துல ஆதியாகமம் 35:11 யாக்கோபு ஆசீர்வதிக்கிறப்ப எப்படி ஆசீர்வதிக்கிறார் தேவன் அப்படின்னா, உன்னுடைய சந்ததியிலே ராஜாக்கள் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதன்படி வெளியில இருந்தவனாகிய தாவீது தேவனுடைய பலத்தால் பல போர்கள் வந்து போரிட்டு ஜெயிச்சு யாருமே பிடிக்க முடியாது என்று சொல்லப்பட்ட சீயோன் கோட்டையை பிடிச்சு அதை தாவீதின் நகரமாக்கி சீயோனின் ராஜா என்று அழைக்கப்பட்டார். எப்படி மெல்கிசேதேக்கு வந்து சாலேமின் ராஜா என்று அழைக்கப்பட்டது போல தாவீதும் சீயோனின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார். அப்ப யூதா கோத்திரத்துல இருந்த தாவீதிட்ட ராஜ்யத்துவம் எப்படி இருந்துச்சு, ரொம்ப பிரகாசமா வந்து இருந்துச்சு. ஆனா ஆசாரியத்துவம் வந்து ஒரு சில இடங்கள்ல தான் வெளிப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 சாமுவேல் 21 அதிகாரத்துல பரிசுத்த அப்பத்தை பெற்று அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும் போதும் ஒரு ஆசாரியத்துவம் வெளிப்படுது. அடுத்து 1 சாமுவேல் 30:7 சிக்லாக்ல எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போனப்ப அவன் ஏபோத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அந்த உத்தரவு கேட்கிறான். அதுக்கப்புறம் 2 சாமுவேல் 6 அதிகாரம் 13-14 வசனங்களை பார்த்தோம்னா தேவனுடைய பெட்டி வந்துட்டு நகரத்துக்குள்ள வர்றப்ப ஒரு 6 அடி நடந்த உடனே வந்துட்டு அவன் வந்து ஆடுகளையும் காளைகளையும் பலியிட்டு அந்த இடத்துல என்ன பண்றான், பலி செலுத்துறான். ஒரு ஆசாரியன் மாதிரி ஏபோத்தை போட்டுக்கொண்டு அவன் நடனமும் பண்ணுகிறான். அப்ப யூதா கோத்திரத்துல இருந்து தாவீது கிட்ட இருந்த அந்த ஆசாரியத்துவம் ஒரு சில இடங்கள்ல பிரதிபலிச்சது, ஆனா வந்து டிம்மா வந்து பிரதிபலிச்சது. இதுல ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சென்சஸ் எடுக்கிறப்ப தாவீது வந்துட்டு ஒரு ராஜா வந்துட்டு நீ எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து கண்டிச்சாரு, பனிஷ்மெண்ட் கொடுக்கவும் வந்துட்டு ரெடி ஆனாரு. ஆனா நீ ஏன் வந்துட்டு நீ ஒரு ராஜாவா இருந்துகிட்டு ஏன் வந்து ஆசாரிய வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு தேவன் ஒரு நாளும் கேட்டது இல்ல. அவர் வந்துட்டு ஒரு உத்தரவு கேட்டப்போ கூட அவர் வந்துட்டு அதுக்கு பதிலளிச்சாரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் மெல்கிசேதேக்கோட அந்த ஆசாரியத்துவமும் ராஜ்யத்துவமும் யூதா கோத்திரத்துல இருக்க தாவீதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அப்ப 2 கோத்திரத்திலயுமே லேவி கோத்திரத்துல வந்த மோசேட்டையும் சரி, யூதா கோத்திரத்துல வந்த தாவீதுட்டையும் சரி, 2 பேருட்டையுமே வந்து ராஜ்யத்துவமும் ஆசாரியத்துவமும் இருந்தாலும் ஒண்ணு பிரைட்டாவும் ஒண்ணு டிம்மாவும் இருந்தது. லேவி கோத்திரத்துல ஆசாரியத்துவம் பிரகாசித்தும் யூதா கோத்திரத்துல ராஜ்யத்துவமும் பிரகாசித்து இருந்தது. இதன்படி வந்துட்டு யூதா கோத்திரத்து வழியாதான் இயேசு வர்றாரு. அவர்கிட்ட இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையான ராஜ்யத்துவமும் ஆசாரியத்துவமும் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம் அடுத்த பகுதியில. ஆனா இந்த பகுதியில நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருச்சு. செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன செகண்ட் கொஸ்டின், மெல்கிசேதேக்கின் முறைமை என்றால் என்ன? ஒரே ஆள் வந்து ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருப்பதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. இப்ப லேவி கோத்திரத்துல இருந்த மோசேட்டையும் சரி, யூதா கோத்திரத்துல இருந்த தாவீதுட்டையும் சரி ஃபுல்ஃபில்லே ஆகல, எல்லாம் வந்துட்டு அறகுறையா இருந்துச்சு. அப்ப இன்னொன்று எழும்ப வேண்டிய அவசியம் வந்து இருந்தது, அவர்தான் இயேசு. இப்ப தேர்ட் கொஸ்டின் என்ன, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு எப்படி ஆசாரியரானார்? இதுதான் 3வது கேள்வி. இப்ப என்னன்னா, லேவி கோத்திரத்திடம் இருந்த ஆசாரியத்துவமும் யூதா கோத்திரத்திடம் இருந்த ராஜ்யத்துவமும் ரெண்டும் சேர்ந்து இயேசு கிட்ட வந்துட்டு ஒரு ஹைபிரிட் வெரைட்டியா வந்து வெளிப்படுது. இயேசு வந்து ஒரு ஹைபிரிடா வந்துட்டு இங்க வந்து பிளே பண்றாரு. அவர் டூயல் ரோல் பண்றாரு, அவர் டபுள் ஆக்ட் வந்து பண்றாரு. எப்படின்னா ராஜாவாகவும் இருக்கிறார், இயேசு ஆசாரியராகவும் இருக்கிறார். அப்ப மெல்கிசேதேக்கு மாதிரி இயேசு வந்து ராஜாவாகவும் ஆசாரியராகவும் ஒரு ஃபுல்ஃபில்லா வந்துட்டு வெளிப்படுறாரு. இயேசு வந்துட்டு பிறக்கிறப்ப ஒரு பிரதான ராஜாவா தான் பிறக்கிறாரு, அவர் மரிக்கிறப்ப பிரதான ஆசாரியரா மரிக்கிறாரு, அவர் உயிர் தெழுகிறப்ப பிரதான ராஜரீக ஆசாரியரா வந்து உயிர் தெழுறாரு. இயேசு வந்து ராஜரீக ஆசாரியராகவும் ஆசாரியத்துவ ராஜாவாகவும் இருக்கிறாரு. யாத்திராகமம் 19:6 அவர் நம்மை ஆசாரிய ராஜ்யமாக்க வந்த ராஜ்ய ஆசாரியர் தான் வந்து இயேசு. இப்ப இயேசு ராஜாவா வந்து பிறக்கிறாரு. 30 வருடம் மரவேலை செய்கிற ஆசாரியாக இருந்தவர் 3.5 வருடங்கள் மனுக்குலத்திற்கு வேலை செய்கிற ஆசாரியராக வந்துட்டு மாறினார். ஒரு ராஜா ஆசாரியா ஆகி
ஆசாரியர் ஆனதுதான் புதிய ஏற்பாட்டோட ஒன்லைன் ஸ்டோரி. லேவி கோத்திரத்தில் வந்த மோசேட்ட ராஜ்யத்துவம் மங்கி இருந்தது. யூதா கோத்திரத்தில் வந்த தாவீதிடம் ஆசாரியத்துவம் மங்கி இருந்தது. இது ரெண்டும் சேர்ந்து ஒருத்தர்ட்ட ஃபுல்ஃபில்லா வந்துட்டு பிரகாசமா வந்து வெளிப்பட்டது. அவர்தான் இயேசு. அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, அந்த ஆர்டர் படி இவர் வந்துட்டு ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருந்து அந்த ராஜரீக ஆசாரியத்துவத்தை பிரகாசமாகவும் முழுமையாகவும் பூரணமாகவும் பரிபூரணமாகவும் வெளிப்படுத்தினவர் இயேசு. இப்ப மெல்கிசேதேக்கே வந்துட்டு இயேசுவோட ஒரு ஃபோர் ஷேடோ தான், ஒரு முன் நிழலாகத்தான் வந்து மெல்கிசேதேக் வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து வராரு. இயேசுவும் அது மாதிரியே வந்து ராஜாவாகவும் ஆசாரியராகவும் மாறி மாறி செயல்படுறாரு மெல்கிசேதேக் மாதிரி. கிறிஸ்துமஸ்னா என்னது? இயேசு ராஜாவாக பிறக்கிறார். இப்போ வந்து பிறந்தார் பிறந்தார் அப்படின்னு ராஜாதி ராஜ மார்த்தாண்ட, ராஜகுல திலக, ராஜ குலோத்துங்க, ஏசு ராஜா, பராக் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு ஞானஸ்தானம் வாங்கினோடனே ஆசாரியரா மாறிடுறாரு. ரபியே, ரபூனியே, ஐயரே, போதகரே, ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, பராக் பராக் பராக்னு போதகர் வந்து விட்டார், அவர் உன்னை தான் அழைக்கிறார் அப்படின்னு ஜனங்களுக்காக திடீர்னு ஆசாரியரை மாதிரி வேண்டுதல் பண்ண, விண்ணப்பம் பண்ண, தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்த இப்படின்னு வந்துட்டு மாறிடுறாரு. ராஜாவை பிறந்து ஆசாரியரை மாதிரி இருந்த இயேசு ஒரு கிளைமேக்ஸ் சீன் வருது, சிலுவை கிளைமேக்ஸ். அப்ப இந்த ராஜா ரோலும் ஆசாரியர் ரோலும் அப்படி டக்கு 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 டக்குன்னு இயேசு வந்து மாத்தி மாத்தி செய்யறாரு. எப்படின்னா, இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம் அப்படின்னு இயேசு ராஜா பவனியா வர்றப்ப ராஜா ரோல். லாஸ்ட் சப்பர்ல ஃபர்ஸ்ட் கம்யூனியான அப்பமும் திராட்சரசமும் சீசர்களுக்கு கொடுக்கறப்ப அப்படியே ஆசாரியர் ரோல். கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. யோவான் 19:19 நீ யூதர்களின் ராஜாவா அப்படின்னு கேட்டப்ப ஆம், நீ சொல்லுகிறபடியேதான் அப்படின்னு சொல்லிட்டு நிலையங்கி தரித்தவராக, முள்முடி சூட்டப்பட்டவராக, ஐயனாரே என்று எழுதப்பட்டுள்ள இவர் யூதர்களின் ராஜா என்று எழுதப்பட்டுள்ள சிலுவையில வந்துட்டு தொங்குறாரு. அப்ப வந்துட்டு அவர் ராஜாவா வெளிப்படுறாரு. சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கப்பேவும் என்ன பண்றாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு ஜனங்களுக்காக வந்து வேண்டுதல் பண்ணுகிற ஆசாரியராகவும், மகா பரிசுத்த ஸ்தலத்தின் திரையை கிழித்து கொண்டு தன்னுடைய சொந்த ரத்தத்தாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற ஒரு மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறாரு. ஆசாரியர் ரோல். எல்லா கிரியைகளையும் முடித்து மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை மரணத்தினாலே அழித்து உன்னதமான தேவனுடைய வலது பார்சத்தில் வெற்றி பெற்றவராக வீற்றிருக்கும் பொழுது ராஜா ரோல். இப்படி இயேசுவானவர் மெல்கிசேதேக்கு போல ராஜாவாகவும் ஆசாரியராகவும், ஆசாரியராகவும் ராஜாவாகவும் மாறி 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 அவர் வந்து வாழ்ந்தது, இருந்தது, இறந்தது, திரும்ப உயிரோட வந்தது யாருக்காக அப்படின்னா நமக்காக. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ராஜாவாகவும் ஆசாரியராகவும் வந்தது போல நம்மையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கவே இயேசு இப்படி மாறி மாறி ஆசாரியராகவும் ராஜாவாகவும் மாறி மாறி வந்து வாழ்ந்து முடித்தார். இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நித்தியமாய். அப்ப இப்ப இந்த கிறிஸ்துமஸ் வந்து சும்மா வந்து எப்பயும் போல சாதாரண கிறிஸ்துமஸ் கிடையாது. ஆரிவராரோ வெத்தலையில் பிறந்தவரை மைந்தனே கண்ணுறங்கு அப்படின்னு சும்மா வந்து பாலுங்கிற குழந்தைகளை போல மூல உபதேசங்களையே வந்துட்டு கொண்டாடுகிறவர்களாக அல்ல, பலமான ஆகாரத்தை புசிக்கும்படியாக ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே அப்படின்னு இந்த வருஷத்துல இதுதான் கிறிஸ்துமஸ் சாங். இதைத்தான் நம்ம பாட போறோம். ஏன்னா ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் கர்த்தர் வந்து நம்மள வந்துட்டு மாற்றி இருக்கிறார். இதை வந்து வெளிப்படுத்தல் 1:6, 5:10, 1 பேதுரு 2:9 வந்து இந்த வசனம் வந்து இப்படி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தான்
ஆசாரியர்களும் நம்ம தான் ராஜாக்களுமா வந்து இருக்கிறோம். இப்ப இந்த ராஜ்யத்துவமும் ஆசாரியத்துவமும் வேறு ஆசீர்வாதங்களாக, இரட்டை ஆசீர்வாதங்களாக கர்த்தர் இரு கைகளையும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பங்களின் மேலும் வைத்து ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ராஜ்யத்துவமும் ஆசாரியத்துவமும் எப்படிப்பட்டதுன்னா, இது தேவ அதிகாரத்தின் பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த ரெண்டை வச்சுதான் தேவனுடைய அதிகாரம் வந்துட்டு உங்க குடும்பத்துல வந்து வேலை செய்யும், உங்களிடம் வந்துட்டு வேலை செய்யும். ராஜ்யத்துவத்துக்கு அடையாளமாக உங்களுடைய வலது கையில் செங்கோலை வந்து கொடுத்து உங்களை அதிகாரம் உள்ளவர்களாக வந்து கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுடைய இடது கையில வந்துட்டு ஒரு ஆசாரியனை போல அசைவாட்டும் பலிகளை வந்து கொடுத்து கைகளை அசைத்து அசைத்து அசைவாட்டும் பலிகளாக நீங்கள் ஆராதனை செய்யும் ஒரு ஆராதனை வீரர்களாக, ஆராதனை வீராங்கனைகளாக கர்த்தர் வந்துட்டு மாற்ற விரும்புகிறார். ஒரு மெல்கிசேதேக்கோட ஆசீர்வாதமே வந்து இத்தனை சந்ததியாக, இத்தனை தலைமுறையாக, இத்தனை கோத்திரங்களாக, வம்சங்களாக மாறி மாறி வந்து அந்த ஆசீர்வாதம் வந்து வந்துகிட்டே இருக்கும்னா, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவரும் முற்றுமுடிய உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரும் ஆகிய இயேசுவோடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய எத்தனை தலைமுறையாக, கோடான கோடி தலைமுறையாக, கோடான கோடி வந்துட்டு சந்ததியாக வரும் என்று பாருங்கள். இப்ப நீங்களும் லேவி கோத்திரத்துல வந்து மோசே மாதிரி இருக்கலாம். தேவனுக்கு அடுத்த காரியங்கள்லாம் சூப்பர், பெஸ்ட், வெல்டன், செம அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஆனா ராஜ்யத்துவமும் ராஜ்யத்துவத்துக்குரிய அதிகாரங்களும் ஆளுகைகளும் டிம்மா வந்து இருந்துக்கலாம் மோசே மாதிரி. அப்படி நீங்க இருப்பீங்கன்னா உங்களிடம் இனிமேல் நீங்கள் ராஜாவுக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கும்படியாக, ராஜாவுக்கு அடுத்த காரியங்களை பேசும்படியாக, ராஜாவுக்கு அடுத்தவைகளை நீங்கள் செய்யும்படியான ஒரு அதிகாரம், ஒரு ஆளுகை, ஒரு கம்பீரம், ஒரு ராஜ தோரணை, ராஜ முகக்கலை உங்களிடம் வரப்போகிறது இயேசுவின் நாமத்தினால. எப்படி வந்து ஒரு ராஜாவுடைய முகத்தை தேடி பார்த்து அநேகர் வந்து வருவாங்களோ, அது மாதிரி உங்களுடைய முகத்தை வந்து தேடி உங்களுடைய அருளுக்காக, உங்களுடைய தயவுக்காக அநேகர் வந்து உங்களுடைய வாசற்படியில் வந்து நிற்பார்கள். ஏன்னா உங்க வீட்டுக்கு இனி நீங்க தான் ராஜாவும் ராணியும். அப்படிப்பட்ட பட்டாபிஷேகங்கள், தைல கொம்பின் அபிஷேகங்கள், ராஜஸ்திரியின் அபிஷேகங்கள் உங்களுடைய தலையின் மேல் வரும் இயேசுவின் நாமத்தினால. அப்படி ஆளுகையும் அதிகாரமும் வரும்போது இருள் உங்கள் வீட்டில் அதிகாரம் செய்யாது, இருள் உங்கள் வாழ்க்கையில் அதிகாரம் செய்யாது. இனி இருளின் அதிகாரம் அகற்றி விட்டார், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டார் அப்படின்னு இருள் அதிகாரம் செய்யாது, எந்த நாயும் அதிகாரம் செய்யாது, எந்த நோயும் அதிகாரம் செய்யாது, எந்த பேயும் இனி அதிகாரம் செய்யாது. ஆமென். ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள ஒரு ஸ்லேவாகவும், சில டைம் வந்து குளோரிஃபைடு ஸ்லேவாகவும் இருந்த உங்கள் மேல இப்பொழுது அழைப்பிற்கான சால்வைகள் மட்டுமல்ல, ஆளுகைக்கான வஸ்திரங்களும் பட்ட ஆடைகளும் உங்கள் மேல் வரும் இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உங்கள் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பீர்கள். ஆமென். ராஜ வஸ்திரம் உங்கள் மேல் போர்த்தப்படுகிறது, நீதியின் கிரீடங்கள் உங்களுக்கு தரிப்பிக்கப்படுகிறது, தைல கொம்புகள் உங்களுக்கு முன்பாக நீட்டப்படுகிறது, ராஜ தைல அபிஷேகங்கள் உங்கள் மேல் வருகிறது இயேசுவின் நாமத்தினால. இனி நீங்க டம்மி பீஸ் கிடையாது, நீங்க இனிமே டாப் பீஸ். ஒருவேளை நீங்க வந்து யூதா கோத்திரத்துல வந்து தாவீது மாதிரி ராஜ்யம் எல்லாம் பயங்கரம், நம்மகிட்ட அதிகாரம் என்ன, ஆளுகை என்ன எல்லாம் இருக்கு, ஆனா ஆசாரியத்துவம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க இருப்பீங்கன்னா, இந்த நல்ல நாட்கள்ல உங்களிடம் ஆசாரியத்துவத்தினுடைய எல்லா செய்திகளும் உங்களிடத்தில் வரப்போகிறது. ஆலயத்து பணிகளை செய்யும்படியாக நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எழும்ப போகிறீர்கள், உங்கள் தலைமுறைகள் எழும்ப போகிறது, உங்களுடைய சந்ததிகள் வந்து எழும்ப போகிறது. பலிபீடத்து ஊழியங்கள் செய்யும்படியாக, காணிக்கை ஊழியங்கள் செய்யும்படியாக, சுவிசேஷம் அறிவிப்பவர்களாக, வேதத்தை தியானிப்பவர்களாக, பிரசங்கம் பண்ணுகிறவர்களாக, தாவீது மாதிரி வந்துட்டு சங்கீதம் 119 164 ஒரு நாளில் 7 முறை துதிப்பேன் என்று சொன்னதுபடி 7 முறை துதிக்கிறவர்களாக, 7 அதிகாரங்கள் வாசிக்கிறவர்களாக, 7 முறை ஜெபிக்கிற, வேண்டுதல் பண்ணுகிற, பரிந்து பேசுகிற ஜெப வீரர்களாகவும் ஜெப வீராங்கனைகளாகவும் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். ஆமென். உங்களுடைய கூடாரங்கள் இனி ஆசரிப்பு கூடாரங்கள்
பாத்திரங்களாக மாறும். ஆமேன். உங்களுடைய குடும்ப ஜெபங்களை நீங்கள் நடத்துகிறவர்களாக இருப்பீர்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால. உங்களுடைய கூடாரங்களை ரட்சிப்பின் கம்பீர சத்தங்கள் நாள்தோறும் கேட்கும்படி கர்த்தர் அந்த சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். எல்லா அமளிகளின் சத்தங்களும் அடங்குகிறது இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால. எல்லா கம்பீர சத்தங்கள் உண்டாகும்படி ஒரு ஆசாரியத்துவ ஊழியங்கள் உங்களிடம் வருகிறது இயேசுவின் நாமத்தினால. பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால. உங்க குடும்பத்துல யாரோட கோல் துளிர்த்தாலும் துளிர்க்காவிட்டாலும் உங்களுடைய கோலும் உங்கள் பிள்ளைகளுடைய கோலும் துளிர்க்கும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால. அதனால இனிமே நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு பாஸ்டர், நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு பாஸ்டர் அம்மா. இனி வார வாரம் போய் சபையில இருக்க பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் தலையை கொடுக்காதீங்க. தலைமுறை தோறும் ராஜரிக ஆசாரியத்துவம் உங்களை பின்தொடர்ந்து வரப்போகிறது இயேசுவின் நாமத்தினால. யோசுவாக்கள் உங்களுடைய குடும்பத்தில் எழும்ப போகிறார்களாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால. பணிவிடையை செய்யும் பணிவிடைக்காரனாய் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காத யோசுவாக்களும் தோள் கொடுக்கிற பிள்ளைகளாக, கழுத்து கொடுக்கிற பிள்ளைகளாக, ஆலயத்தில் தூணாக கர்த்தர் நிறுத்த போகிறார் உங்கள் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால. உங்கள் வீடுகளில் நாடோறும் அப்பம் பிக்குதலும் அபிஷேகமும் உண்டாகும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால. அநேக வரங்களும் வல்லமைகளும் உங்களுக்குள்ள இருந்து செயல்படும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால. நீங்கள் எதுல கூட குறை இருந்தாலும், ராஜ்யத்துவத்திலையும் சரி ஆசாரியத்துவத்திலையும் சரி, அல்லது ரெண்டுமே இல்லைனாலும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் தைல கொம்போடு உங்களிடத்தில் வருகிறார். அவர் எந்த நிலைமையில் நீங்கள் மங்கி இருந்தாலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிறவர், அதை பிரகாசிப்பிக்க செய்வார். அதனால நீங்க ராஜ்யத்துவத்தை வா என்று கூப்பிட்டு ஆசாரியத்துவத்தை சத்தமிட்டு அழைப்பீர்களாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால. இதுதான் பேஸ்மெண்ட் மெசேஜ். இதிலிருந்து ராஜ்யத்துவம் உங்கள் வாழ்க்கையில் கட்டப்படும், ஆசாரியத்துவம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அதன் மேலாக கட்டப்படும். ஆமேன். அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கிறோம்? எபிரேயர் 5:6 நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறீர் அப்படின்னு பார்த்தோம். அதுல யார் இந்த மெல்கிசேதேக்? ஆபிரகாமை விட பெரியவர், ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமிடமிருந்து தசமபாகம் பெற்றுக்கொண்டவர். அதான் மெல்கிசேதேக்கு. ரெண்டாவது கொஸ்டின் மெல்கிசேதேக்கின் முறைமை என்றால் என்ன அப்படின்னா, மெல்கிசேதேக்கோட முறைமை என்பது ஒரே ஆள் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருப்பதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு எப்படி ஆசாரியரானார் அப்படின்னா, மெல்கிசேதேக்கோட ஆசீர்வாதத்தின் வழியாக வந்த அந்த ராஜ்யத்துவமும் ஆசாரியத்துவமும் இயேசு கிட்ட பூர்ணமா பரிபூர்ணமா வெளிப்பட்டது. அந்த முறைமையின்படி இயேசு ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருந்தார். அதனால இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ராஜாவாகவும் ஆசாரியராகவும் என்றென்றைக்கும் இருக்கிறார். அப்படி இயேசு ராஜரிக ஆசாரியத்துவத்தை பெற்றதினால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்னென்ன இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்னு பார்த்தோம். நம்மளையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கக்கூடிய அபிஷேகங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல உங்கள் மேலும் உங்கள் குடும்பங்களின் மேலும் இறங்கி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நம்ம ஜெபிப்போம். இயேசுவே, இந்த மெசேஜ் மூலமா கர்த்தாவே நீர் பேசினதுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு பல கேள்விகளுக்கும் பல குழப்பங்களுக்கும் மெல்கிசேதேக் பத்தின பல விஷயங்களுக்கும் எங்களுக்கு விடை கிடைத்திருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால. கர்த்தாவே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கடவன் என்று எழுதியிருக்கிறது. அது போல ஆண்டவரே, நாங்கள் ராஜ்யத்துவத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், ஆண்டவரே ஆசாரியத்துவத்தில் குறைவுள்ள இருந்தாலும், எங்க வீட்டுல யார் யார் எதுல குறைவுபட்டு இருக்கிறார்களோ கர்த்தாவே, இப்பொழுது ஆண்டவரை நீர் ஊழியம் செய்வீராக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால. மகா பிரதான ஆசாரியராக கர்த்தாவே நீர் இறங்கி ஊழியங்களை நடத்துவீராக. பரலோக ராஜ்யம் இறங்கி எங்களுக்கு ஊழியம் செய்யட்டும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால. கர்த்தாவே, நீங்க எப்படி கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஒரு குட்டி ராஜாவாகவும் பிறந்தீர், குட்டி ஆசாரியராகவும் பிறந்தீர். குட்டி ராஜாவாக மேகத்தை கிழித்து இறங்கினீர், குட்டி ஆசாரியராக திரையை கிழித்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நீர் பிரவேசித்தீர். அப்படி நீங்க உட்புகுந்ததுனால இனி நோய் உட்புகாது, பேய் உட்புகாது, எந்த தரித்திரமும் வறுமையும் சண்டையும் சச்சரவும் உட்புகாது. ஏனென்றால் ஆண்டவரே, நீர் மகிமையின் ராஜாவாக, நீர் ஆசாரியராக, நீர் ராஜாவாக உட்புகுந்ததனால் கர்த்தாவே, இனி சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால.
நாமத்தினால என்று விசுவாசிக்கிறோம். எப்படி வந்துட்டு ஆபிரகாமுடைய கையில சத்துருக்களை ஒப்பு கொடுத்தது போல கர்த்தாவே எங்களுடைய கைகளிலும் சத்துருக்களை ஒப்பு கொடுக்க போற தயவுக்காக சோஸ்திரம். கர்த்தாவே நீ எப்படி சோதோமின் ராஜா ஆபிரகாமை சந்திக்கிறதுக்கு முன்பாகவே மெல்கிசேதேக்கு சமாதானத்தின் ராஜா பிரவேசித்து எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தது போல உலகத்தின் அதிபதியாகிய மரணத்தின் ராஜாவாகிய பிசாசு எங்களை சந்திக்கும் முன்பாக ஜீவனின் அதிபதியாகிய ஜீவ ராஜாவாகிய இயேசு எங்களுடைய குடும்பங்களை கர்த்தாவினை சந்திப்பீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால கர்த்தாவே அன்று ஆபிரகாம் போரிட்டு விடாய்த்து வந்த போது அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து மெல்கிசேதேக்கு தேற்றினது போல இயேசுவானவர் எருசலேம் குமாரத்திகளை தேற்றினது போல இன்றும் ஆண்டவரை அழுது விடாய்த்து போன ஆண்டவரை மக்களிடம் கர்த்தாவை நீர் செல்லுவீராக. நீர் ராஜரீகத்தோடும் ஆசாரியத்துவத்தோடும் கர்த்தாவை சென்று அவர்களை தேற்றுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால கர்த்தாவை உம்முடைய செங்கோல் நீட்டப்படுகிறதுக்காக சோஸ்திரம். உம்முடைய தூப கலசங்கள் எங்களுக்கு நேராக நீட்டப்படுகிறதுக்காக சோஸ்திரம். அசைவாட்டும் பலிகளை கர்த்தாவை நீர் ஏறெடுக்கிற தயவுக்காக சோஸ்திரம். ஆண்டவரை பரிந்து பேசுகிறவராக வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு எங்களுக்காக ஆண்டவரை ஆசாரியராக இருந்து கர்த்தாவை நீ தேவனுக்கு முன்பாக நின்று தொழுது கொள்கிறதுக்காக சோஸ்திரம். எங்களுடைய ராஜாவாக இருந்து தேவனுடைய வலது பரிசத்தில் இருந்து நீர் கெஞ்சி மன்றாடுகிறதுக்காக சோஸ்திரம். எங்களுடைய நாமங்களை அவருடைய தேவனுடைய காதுகளில் நீர் சொல்லுகிறதுக்காக சோஸ்திரம். ஆண்டவரை இருபுறமும் ஆண்டவரை நீர் நெருக்கி தேவனிடமிருந்து தயவையும் இரக்கத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரை ஒரு ராஜ்யத்துவத்தின் அதிகாரியாக ஒரு ஆசாரியத்துவத்தின் அதிகாரியாக கர்த்தாவை எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தாவை நீர் மாற்றப் போகிற தயவுக்காக சோஸ்திரம். ஆண்டவரை இன்றிலிருந்து எங்களுடைய பேச்சில எங்களுடைய நடக்கையில எங்களுடைய செய்கையில ஆண்டவரை உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக உம்முடைய ராஜ்யத்தின் பிரதிபலிப்பு எங்களுக்குள்ள ஒளிரட்டும். இயேசுவின் வல்லமையில நாமத்தினால ஆண்டவரை உம்முடைய ஆசாரியத்துவத்தின் பிரதிபலிப்பு எங்கள் முகங்களில் பிரகாசிப்பிக்கட்டும். இயேசுவின் வல்லமையில நாமத்தினால ஆண்டவரை இன்றிலிருந்து ஆண்டவரை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இருந்து ஆண்டவரை எங்கள் குடும்பங்களில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. ஆண்டவரை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகிறது. ஆண்டவர் இதுபடி இருந்தபடி அல்ல ஆண்டவரை இனி நாங்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருந்து ஆண்டவரை உலகத்தையும் ஆள்வோமாக. ஆண்டவரை நீர் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த உலகத்தை கொடுத்தீரே அது போல நாங்கள் ஆண்டு கொள்கிறவர்களாக ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொள்வர்களாக நாங்கள் ஆண்டு கொள்ளவும் நாங்கள் ஆசாரியர்களை போல வேண்டிக் கொள்ளவும் கர்த்தாவே நீர் இன்று அனுக்கிரகம் பண்ணுகிற தயவுக்காக சோஸ்திரம். மெல்கிசேதேக்கு பத்தி கர்த்தாவே நீர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தின தயவுக்காக சோஸ்திரம். ஆண்டவரை இந்த ஆசீர்வாதத்தின்படி ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் அவருடைய சந்ததிகளையும் அவருடைய தலைமுறைகளையும் அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவினுடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவர் ராஜாக்கள் எழும்புவார்களாக இயேசுவின் வல்லமையில நாமத்தினால ஆசாரியர்கள் எழும்புவார்களாக இயேசுவின் வல்லமையில நாமத்தினால ஆண்டவரை கட்டும் அந்த குடும்பங்களை கட்டும் இயேசுவின் வல்லமையில நாமத்தினால. பரிசுத்த ஆவியானவர் இந்த வாக்கியங்கள் எல்லாம் கர்த்தாவை நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தாவை நீங்க நிறைவேற்றி கொடுங்க. இயேசுவின் வல்லமையில நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். God bless you all. Thank you.